சத்தீஸ்கர் ஆள் நடமாட்டமே இல்லாத நிறைய அடர்ந்த காடுகள் இந்த இடத்துல இருக்கு. இந்த அடர்ந்த காடுகள்ல நமக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் புதைஞ்சு இருக்கு. குறிப்பா இந்த காட்டுல நிறைய மனிதர்கள் மாயமா மறைஞ்சு போன தகவல்களும் வந்திருக்கு. பொதுவா அந்த காடுகள்ல இருக்கிற மிருகங்கள் அந்த மனிதர்களை பலி வாங்கியிருக்குன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணங்கள் தெரிந்த பிறகு நிறைய பேர் ஆடியே போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க போற சம்பவம் ஒரு உண்மை சம்பவம். அந்த காட்டுல அப்படி என்னதான் இருந்தது? அந்த காட்டுல இருந்த ஏதோ ஒண்ணு ரொம்ப மோசமாகவும் பயங்கரமானதாகவும் அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருந்தது. எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? எங்க கூட்டிட்டு வந்திருக்கேனா? எங்கன்னு சொல்லு. உன்னோட சொந்தக்காரங்களோட வீடு கூட தான் தூரம் தூரமா தான் இருக்கு. அங்க ஆமாமா, உன் சொந்தக்காரங்க மட்டும் என்ன பக்கத்துலயே இருக்காங்க. வண்டியை பார்த்து ஓட்டுங்க, இவ்வளவு ஃபாஸ்டா போற? அட நானா இந்த ரோடு சூஸ் பண்ணேன்? இது எந்த இடம்னே தெரியல. கண்ணுல ஒரு போர்டு கூட மாட்ட மாட்டேங்குது. எனக்கு என்னமோ இது ஹைவே மாதிரியும் இல்ல, இந்த ஊரை பார்த்தா டவுன் மாதிரியும் தெரியல. நீ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை சரியா தானே புரிஞ்சுக்கிட்ட? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம வழி மாறிட்டோம்னா வழியில யாராவது கேட்டுக்கோங்கன்னு உங்க சித்தப்பா சொன்னாரு. ஆனா இந்த வழியில யாருமே இல்லையே, யாரு போய் கேக்குறது? உங்க சித்தப்பாக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா இந்த இடத்துல நெட்வொர்க் கூட இல்ல. என்ன ட்ரூ, ஒருவேளை நம்ம தப்பான வழியில வந்துட்டோமா? நிதி, உண்மையை சொல்ல போனா எனக்கும் நம்ம ஏதோ தப்பான வழியில வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? போயிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்றது? யார் இங்க வர சொன்னது? சைலண்டா ஹசாரேபாக் போயிருக்கலாம்ல. சுனிலோ கால் பண்ணி கூப்பிட்டான். கொஞ்ச நாள் நீங்க இங்க வந்து இருங்கன்னு சொன்னான். இப்படி குறை சொல்லிட்டே இருக்கிறது நல்லவா இருக்கு? அட அவ என்னோட கசின் இல்ல, உன்னோட கசின் தான். த்ரூ, நீ பாட்டு வண்டி ஓட்டு, கண்டிப்பா போர்ட் தெரியும். வண்டி ஓட்டிக்கிட்டே தானே இருக்க, எந்த போர்டை காணுமே? நீ கொஞ்சம் பேசுறதுக்கு குறைச்சிட்டு வண்டியை வேகமா ஓட்ட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நிதி, நீங்க வர வழியில கொஞ்சம் பார்த்து வாங்கன்னு சித்தப்பா சொன்னாரு. ஏன் அவரே அப்படி சொன்னாரு? நீ நார்மலா இருந்தா எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் சும்மா தான் சொன்னேன். சொல்லு த்ரூ. இல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ விடாத. இப்ப சொல்லுவியா மாட்டியா? நீ என்னைய மிரட்டுறியா? ஆமா. அப்ப கேளு, இந்த வழியில நம்மளோட கண்ணுக்கு ஆத்மாக்கள் தெரியுமா? ஆத்மாவா? உனக்கு பயமாவே இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த ஆத்மாக்கள் வந்து உன்னோட தலையை வெட்டும் போது நான் பாட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பயமே இல்லையாமே? த்ரூ, எனக்கு உண்மையிலேயே அங்க ஒரு ஆத்மா தெரியுது. எங்க எங்க? உன் கண்ணுக்கு தெரியலையா? எங்கன்னு சொல்லு. எங்க பாரு, என் கண்ணுல பாரு. நீ என்ன லூசா? நான் வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு பயப்படுற? நீ வேணும்னு என்ன பயப்படுத்தினா நான் பயப்படாம வேற என்ன செய்வேனா? So sad. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ சரியான பயந்தாங்கோலி. உன்னோட புருஷன் ஆச்சு. என்ன கேட்டா நம்ம இப்போ லெஃப்ட்ல போனோம். இல்ல ஒரு நிமிஷம் இரு. என்ன கேட்டா என்ன அர்த்தம்? உனக்கு சரியா தெரியாதா? ஐயோ, உங்க சித்தப்பா எப்படி பேசுவாருன்னு உனக்கு தெரியாது. அவர் சொல்றதுல பாதி விஷயம் புரியாது. உனக்கு புரியலன்றதுக்காக பழைய தூக்கி என் சித்தப்பா மேல போடுவியா? போன்ல எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க. சரி, பிரச்சனையே இல்ல. நம்ம இப்போ லெஃப்ட்ல தான் போனோம். ஓகே, எதை செஞ்சாலும் சீக்கிரமா இருட்டு போகுது. சரி லெஃப்ட்ல போலாம். பக்கா. என்ன சொல்ற? இந்த வழி தானே? ஓகே. என்னாச்சு? தெரியலையே, இது பாக்குறேன்.
எங்க வந்திருக்கோம்? நான் எவ்வளவு வாட்டி சொன்னேன், யார்கிட்டயாவது வழி கேட்டுக்கலாம்ல. நீ இருக்கியே. யார கேக்குறது நித்தி? மொபைல்ல நெட்வொர்க் இருந்தா என்ன? வேணும்னா நீயே பாரு. இந்தா. வர வழியில யாரையும் காணோம், யார்கிட்ட கேக்குறது? போன்ல பேட்டரியும் காலி ஆயிடுச்சு. நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? இப்ப நம்ம திரும்ப போயிடலாம். வா போலாம். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாக்குறியா? ஒண்ணுமே இல்ல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா ஏதாவது இருக்கும். ஒருவேளை முன்னாடி ஒண்ணும் இல்லைன்னா த்ரூ ப்ளீஸ் ஒரு வாட்டியாவது என் பேச்ச கேளுங்க. ச்சே, இப்ப என்ன ஆச்சு? டீசல் காலி ஆயிடுச்சு. வேற என்ன? டீசல் காலியா? டீசல் எப்படி காலியாகும்? டீசல் காலியாக போது நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா நீ என்ன பண்ணுவ நித்தி? என்ன பண்றது? இந்த ரியாக்ஷன் நீ முன்னாடியே கொடுத்திருப்ப. வேற என்ன பண்ணிருப்ப? ஓ காட் த்ரூ, என்ன இப்படி பண்ணிட்ட? நான் வந்து மாட்டி விட்டுட்டேன். மாட்டி விட்டுட்டேனா? வாட் யூ மீன்? வர வழியில எந்த பெட்ரோல் பங்க் இல்ல, நான் என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? உட்கார்ந்து யோசிப்போம். வேற என்ன பண்றது? சரி விடு, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். ஏய், நீ எங்க போற? வாட்ஸ் ராங் வித் யூ? ஏன் இஷ்டம்? ஏய் நித்தி, நில்லு. ஏய், நில்லுன்னு சொல்றேன்ல. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? உன் மூளை ஏதாவது குழம்பி போச்சா? ஐ சே ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஒன்ஸ். வாட்? விடிற வரைக்கும் கார்லயே இருக்கலாம், மத்ததெல்லாம் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். நீ பாட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நோ. யாருங்க? என்னாச்சு? அங்க யாரோ இருக்காங்க. வந்துருங்க. ப்ளீஸ் நம்ம இங்க இருந்து போயிடலாம். வாங்க. நித்தி, அங்க பாரு. யாராவது அங்க கண்டிப்பா வந்து போறவங்க இருப்பாங்க. இல்ல வாங்க நம்ம போலாம். ஏய் ஐயோ நித்தி, நம்ம இந்த அடர்ந்த காட்டுல இருக்கிறது பதிலா அங்க போய் யாராவது நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்களா இல்லையான்னு போய் பார்க்கலாம். வா, நம்ம காலையில பாத்துக்கலாம் ப்ளீஸ். அட என் பேச்சு கேளுங்க. இங்க யாராவது நிச்சயமா வந்து போறவங்க இருப்பாங்க. வா, நமக்கு யாராவது ஹெல்ப் பண்றது கிடைக்கிறாங்களா பார்க்கலாம். வா வா போலாம். அது என்ன சத்தம்? என்ன சத்தம்? எனக்கு எந்த சத்தம் கேட்கலையே. ஆமா, இப்போ ஒன்னும் கேட்கல. நீ தான் அப்படி நினைச்சிருப்ப. விடு. அது காலடையாளம் மாதிரி இருக்குல்ல? இந்த அடையாளம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, ஆனா இது காலேஜ் தான். இந்த வழியில ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. ஏய் நிதி, இங்க பாரு. இது புகை தானே? ஆமா. புகை வருதுன்னா கண்டிப்பா இங்க யாராவது இருப்பாங்க. சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். வா வா வா. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஐயோ நிதி, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்.
4 செவுரு இருக்கு, அதுக்கு நடுவுல கூரை இருக்கு. ராத்திரி பொழுத கழிச்சிடலாம். மேல போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வா. ஒருவேளை தங்கி இடம் கிடைச்சா பார்த்து வா. இங்க யாரு இருப்பாங்க? இந்த மாதிரி இடத்துல யாராவது இருப்பாங்களா என்ன? என்ன பண்றீங்க? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கதவு திறந்துதான் இருக்கு. வா உள்ள போய் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். பிலீவ் மீ. யார் நீங்கெல்லாம்? உள்ள என்ன பண்றீங்க? அது எங்க காரு வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு அப்படியே தேடிக்கிட்டே இந்த வழியா வந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் இந்த பக்கம் புகை வரதை பார்த்து இங்க நிச்சயமா ஆளுங்க இருப்பாங்கன்னு வந்தோம். நான் காலிங் பெல் அடிச்சேன், சத்தம் கூட போட்டேன், ஆனா யாரும் வரவே இல்லை. அதான் நாங்களே உள்ள வந்துட்டோம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு வேணும்னா கேட்டுக்கிறேன். உங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டோம். வா நம்ம போலாம். இல்ல, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பேர் பப்பன். அது என்னன்னா, நான் உள்ள இருந்ததுனால எனக்கு கேட்கல. திடீர்னு உங்களை உள்ள பார்த்த உடனே என்ன கேட்காம நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, பரவாயில்ல, விடுங்க. நான் உங்க 2 பேரையும் பயமுறுத்திட்டேன்ல. இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அதான் அவங்கள பார்த்த உடனே நானும் அதிர்ந்து போயிட்டேன். வாங்க உட்காருங்க. இதோ பாருங்க, நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல. உங்ககிட்ட போன் இருந்தா ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஊர்ல இருந்து எங்களை யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்க. போனா? என்னது போன்? அப்படின்னா லேண்ட்லைன் இல்ல மொபைல், எதுவா இருந்தாலும் ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? போனுன்னா? ட்ரூ, இவருக்கு போன்னா என்னன்னு தெரியல போல. ஓ சரி. போன் இல்லைன்னா வண்டியில டீசல் இருந்தா நாங்க ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். நாங்க அதுக்கான பணத்தை கொடுத்துருவோம். என்ன கேட்ட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓய்வு எடுத்துக்குங்க, காலையில பேசிக்கலாம். இப்ப நீங்க போறதுக்கு வண்டி எதுவும் கிடைக்காது. வெளியே போறதுக்கு வழியும் இல்லை. இல்ல பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். இல்ல இல்ல இவரு சரியாதான் சொல்றாரு. இந்த நேரத்துல நமக்கு எப்படியும் வழி தெரியாது. அதனால நம்ம இங்கே இருந்துடலாம். நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க. வாங்க, உள்ள அறை இருக்கு, அங்கே போய் படுத்துக்குங்க.
பவன் ரொம்ப வித்தியாசமான ஆளு. பழங்காலத்துக்கு போன மாதிரி இருந்தது. அப்படின்னா நித்தியும் துருவும் பழங்காலத்துக்கு போயிட்டாங்களா என்ன? கண்டிப்பா ஏதோ பிரச்சனைன்னு நித்திக்கு தோணிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அவங்களை யாரும் கண்காணிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனா துருப் கிட்ட அவங்க எதுவுமே சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரம் தானே, விடிஞ்ச உடனே போயிட போறோம்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இனிமே அந்த இடத்தை விட்டு அவங்க திரும்ப போறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நிதி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். வாட் ரிலாக்ஸ்? இங்க பாரு, கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிடு. சரியா? சரி, நான் தூங்கிடுறேன். நான் இந்த ஊதுவத்தி இங்கே வச்சிடுறேன். ராத்திரி வேளையில் கொசு கடிக்காம இருக்கும். சுபராத்திரி. சுபராத்திரி. வாட் இஸ் சுபராத்திரி? விடுப்பா, என்னவா இருந்தா நமக்கு என்ன? சுபராத்திரி. ஸ்லீப். சீக்கிரமா இங்க வந்து பாருங்க. யாருங்க? யாருமே இல்லையே. அங்க ஏதோ இருந்தது. அட, அங்க ஒண்ணுமே இல்ல. நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. இந்த பழங்கால வீடை பார்த்து பயந்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேணாம். வா வா வா, போய் தூங்கலாம். யாரு இல்ல. பார்த்து வாங்க, உட்காருங்க. காலை வணக்கம். உங்களுக்கும் காலை வணக்கம். நீங்க ஏன் சொல்லல? காலை வணக்கம். சாப்பிடுங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? வேற யாரும் இல்லையா? அதான் நீங்க எல்லாம் வந்துட்டீங்களே, இனிமே நான் தனியாடு இல்லை. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ரொம்ப சோர்வா இருக்கீங்க. No, no, I'm fine, thank you. என்னது? இவங்க இல்ல, வேண்டாம், நன்றின்னு சொல்றாங்க. ஆமா, இவங்க ஆங்கிலத்தில் பேசுறாங்கல்ல. நம்ம நாட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறவங்க
இது அவங்க மொழி. ஆமா, இவங்க ஆங்கிலத்துல தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஆங்கிலேயரா? இல்ல இல்ல, இவங்க ஜம்ஷெட்பூரை சேர்ந்தவங்க. அந்த ஊர் எங்க இருக்கு? அத இங்க யாரும் வந்து போகவே மாட்டாங்களா? எங்க யாரு வரப்போறாங்க? நானும் எங்கேயும் போக மாட்டேன். ஆனா உங்களுக்கு டவுன்ல இருந்து முக்கியமான பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எப்படி வாங்குவீங்க? எங்கிட்ட தான் எல்லாம் இருக்கே. உடுத்திக்க துணி, சாப்பிட சாப்பாடு, தங்குறதுக்கு வீடு. என்கிட்ட என்ன இருக்கோ அதுவே எனக்கு தாராளம். ஆனா டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆ, 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 நான் மருந்து பத்தி சொல்லிட்டு இருக்கேன். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? மூலிகை இருக்கே. நான் இயற்கையோட மடியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான மூலிகைகள் என்கிட்ட இருக்கு. ஆனா இருந்தாலும் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம்னு உங்கள யாராவது ஒருத்தராவது வெளி உலகத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல? இங்க இருக்கிறவங்க இங்க தான் இருக்காங்க. இப்பதான் நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களே, எங்க கூட தங்கி பாருங்க, உங்களுக்கே பிடிச்சு போயிடும். இது ரொம்ப அழகான இடம். போங்க, வெளியே சுத்தி பாருங்க. நாங்க இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். மற்றவங்க ஏற்கனவே அங்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். அதனால நாங்க இப்ப கிளம்புனாதான் நல்லா இருக்கும். சொந்தக்காரங்களா? போயிட்டு வாங்க. உதவிக்கு உங்க கூட ஒருத்தர் அனுப்புறேன். அவர் வந்தது நீங்க போயிடுங்க. ஆனா கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கணும்னு ஆசை வந்துடும். போகிறதுக்கு மனசே வராது. போங்க. உனக்கு பப்பனை பார்த்தா என்ன தோணுது? பரவாயில்ல. பார்த்து, அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனா ஐ டோன்ட் நோ, ரொம்ப வித்தியாசமா இருக்கார்ல? எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாரு. ஏதாவது கேட்ட தெரியல, கேள்விப்படலன்றாரு. அவர் எந்த உலகத்துல இருக்காருன்னே தெரியல. பார்த்து, உனக்கு ஒன்று தெரியுமா நித்தி? இந்த மாதிரி சில ஆளுங்க இருப்பாங்க. நித்தி, எதுவா வேணா இருக்கட்டும், அவர் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஹீஸ் ஹெல்பிங் அஸ் அவுட் டு. நம்ம எதையும் நினைச்சு குழப்பிக்க வேணாம். என்னாச்சு நித்தி? வந்தாலும் நேத்து ராத்திரி நான் பார்த்தனே. எங்க? யார பத்தி பேசுற? அங்க நிக்கிறாரு பாருங்க. ஆமா, அவரோட தலையும் அப்படி இருக்கு. வாங்க, இங்க இருந்து போயிடலாம். வாங்க. இரு ஒரு நிமிஷம் நித்தி. நான் சொல்றதுக்கே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இங்க இருந்து போயிடலாம். வாங்க 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 வாங்க.
யார் நீங்க எல்லாம்? முன்னாடி வர வேலை வச்சுக்காதீங்க. வராதீங்க, அங்கேயே நில்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லா கதவையும் மூடிடு நித்தி. பப்பன் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வர வரைக்கும் நம்ம இங்கே தான் இருந்தாகணும். ஓடு நிதி. என்னாச்சு? என் கால் மாட்டிக்கிச்சு. Oh no. நிதி ட்ரை. என்னால முடியல. வலிக்குது. வர மாட்டேங்குது. பப்பன், எங்களை ஏன் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? எங்களை விடுங்க. என்னது இது? என்ன விளையாடுறீங்க? எங்களை விடுங்க. இனி நீங்க இந்த இடத்தை விட்டு போகவே முடியாது. போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நாங்க என்ன கெடுதல் செஞ்சோம்? எங்களை போக விடுங்க. எங்களை போக விடு. ப்ளீஸ் பப்பன், எங்களை போக விடுங்க. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இங்க பாருங்க, எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. என் பர்ஸ்ல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு எங்களை போக விடுங்க. யாரும் இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. பப்பன், கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஆபத்துல இருக்கோம். இங்க 2 ஆத்மாக்கள் இருக்கு, அதை நான் பார்த்தேன். ப்ளீஸ், நம்ம எல்லாரும் ஆபத்துல இருக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஆபத்துல இருக்கோம். நம்ம எல்லாரும் இல்ல, நீங்க 2 பேர் மட்டும்தான். அது ஒரு பேய். அவங்க 2 பேரையும் பார்த்தா
பேய் மாதிரியா தெரியுது. மனோ, சுக்கோ, இதெல்லாம் என்னது? என்ன நடக்குது? யார் நீங்க எல்லாம்? நீங்க 2 பேரும் உங்க முகத்தை அவங்களுக்கு காட்டுங்க. யார் நீங்களும்? உங்களுக்கு என்னதான் வேணும்? நாங்க யாரா? எங்களோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம். என்ன மறந்துட்டீங்களா? இவங்க முன்னோர்கள் மாய மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிராமத்துக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்கள கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. யாரையும் உங்க கூட பேசக்கூடாதுன்னு கிராமத்துக்கு ஆணையும் போட்டாங்க. அதனால வெளியாளுங்க இவங்க கிட்ட பேசுறதையும் நிறுத்திட்டாங்க. குடும்பத்துல இருக்கவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் வச்சுக்கிட்டாங்க. அண்ணன் தங்கச்சியோட, அப்பா மகளோட, அம்மா பையனோட. இத இன்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்ததுனால இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க உடல் வளர்ச்சி இல்லாம, மூளை வளர்ச்சி இல்லாம டிஃபார்ம்டா பிறக்க ஆரம்பிச்சாங்க. எங்களோட வம்சம் பெருகணும்னா எங்களுக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டது. நித்தினால தான் அந்த வம்சத்தை வளர்க்க முடியும். இவங்களை கூட்டிட்டு போ. நாங்க கடவுளை நம்பினதே கிடையாது. நாங்க காலங்காலமா மாய மந்திரத்துல தான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க ராட்சசர்களுக்கு தான் பூஜை செய்யறோம். எங்களையும் கைது செஞ்சீங்கன்னு கேட்டல்ல, எங்கிட்ட நீ அப்ப கேட்டல்ல. நான் ஒன்னும் உன்னை கைது பண்ணல, உன் மனைவியை தான் கைது பண்ணணும்னு நினைச்சேன். இன்னி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவே இல்லை. அதனாலதான் எங்க வம்சமும் வளராமே போயிருச்சு. இப்ப ஒரு நல்ல பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிட்டா, இனிமே எங்க வம்சம் நல்லபடியா வளரும். கூடவே எங்க மாய மந்திரத்தோட சக்தியும் கால காலத்துக்கும் கால காலத்துக்கும் சிறப்பா நடந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லாரும் பைத்தியமாயிட்டீங்க. எல்லாரும் பைத்தியமாயிட்டீங்க. இது நடக்கவே நடக்காது. இது நடக்கவே நடக்காது. நித்தி என்னோட மனைவி. நித்தி என்னோட மனைவி. ஏய், கிட்ட போகாத. தைரியம் இருந்தா என் கட்ட அவுத்து விடு. என் கட்ட அவுத்து விடு. அவுத்து விடு. இங்க பாரு, கிட்ட வராது. கிட்ட வராது. விடு. கிட்ட வராது ப்ளீஸ். நித்தி, நீங்க எல்லாரும் மிருகங்கடா, மிருகங்க. மிருகங்களுக்கு எந்த வம்சமும் இருக்காது. நிறுத்துங்க. என் புருஷனை ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன்.
அதோட எல்லாம் முடிஞ்சது. நீங்களும் முடிச்சுக்க, உங்க வம்சமும் முடிஞ்சது. நிஜமா சொல்றேன், நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். நிதி, வேணா நிதி, நிதி, நான் சொல்றது கேளு. வேணா நிதி. நிறுத்து. நாங்க இவனை கொல்ல மாட்டோம். விடு. அவளை விடு. தூரமா போ, தூரமா போ. அவளை விடு. நிதி, நம்ம எந்த நரகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்? இந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிடு. தைரியமா இருங்க துரு. நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்ல நான் நிஜமாவே செத்துருவேன். இந்த மாதிரி வாழ்றதுக்கு நான் சாகிறதே மேல். மறுபடியும் அந்த மாதிரி சொல்லாத. நமக்கு என்ன நடந்தாலும் சரி, ஆனா நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடுவோன்னு என்னோட மனசு சொல்லுது. நான் உன்னை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா எப்படி துரு? ஏதாவது செய்வேன். துரு ஜாக்கிரதை. நாங்க நித்தியோட குடும்பத்தை பார்த்து த்ரூவும் நித்தியும் காணாம போன கம்ப்ளைண்ட ரிஜிஸ்டர் பண்ண சொன்னோம். அந்த ஏரியா போலீஸார்கிட்ட போய் பேசணும். அப்ப எங்களுக்கு இந்த அடர்ந்த காட்டுல ஏற்கனவே நிறைய பேர் தொலைஞ்சு போனது தெரிஞ்சது. நாங்க இன்னும் தீவிரமா தேட ஆரம்பிச்சோம். முதல்ல நாங்க அந்த ஏரியால இருக்க போலீஸோட டீம் ஃபார்ம் பண்ணோம். ஒரு ரோட் மேப்பை தயார் பண்ணோம். ஒருவேளை யாராவது வழி தவறி போயிட்டா அவங்க எங்க போவாங்க, எப்படி போவாங்கன்னு வரைஞ்சு பார்த்தோம். அவங்க வண்டியில வந்திருந்தாங்க. பெட்ரோல் கண்டிப்பா காலியா இருக்கும். அந்த ஏரியால இருந்து ரொம்ப தூரத்துக்கு பெட்ரோல் பங்கே இல்ல. எனக்கு நம்பிக்கை வந்தது. நாங்க அவங்கள நெருங்கிட்டோம்னு தோணுச்சு. அவங்க அங்க த்ரூவ காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா த்ரூ இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலான்னு ஒரு நல்ல பிளான யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. நம்பர் செக் பண்ண. சார் அதே நம்பர் தான் சார். ஜீப் அவங்க தான் சார். ஜீப் இங்க தான் இருக்குன்னா இவங்களும் பக்கத்துல தான் இருக்கணும். வாங்க சீக்கிரம் வாங்க.
சொல்லுங்க, இவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் இங்க யாரையும் பார்க்கல. இங்க யாருமே வரமாட்டாங்க. ஆனா எங்களை கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இது என் வீடு. இந்த வீடு என்னமோ ஒன்னதுதான். ஆனா இவங்களை பாத்தியா இல்லையா? இந்த வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன். இவங்களை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கியா என்ன? ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க வர்ற முத ஆள் நீங்க தான். இந்த ரூம்ல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, வேணும்னா நீங்களே போய் பாருங்க. வாங்க. சரி, நீ ஸ்டார்ட் பண்ணு. ஐ வில் கெட் யூ அவுட் ஆஃப் ஹியர். டோன்ட் வரி. ஐ ப்ராமிஸ். I love you. I love you too. Take care of yourself. மனு, சுகு, நாங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். வாங்க. அது எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? இல்ல இல்ல, அது மட்டும் இல்ல, எனக்கு தாகமும் எடுக்குது. எனக்கு ஏதாவது குடிக்க கிடைக்குமா? சரி. இன்ஸ்பெக்டர் சார்! இன்ஸ்பெக்டர் சார்! நீங்க த்ரூ தானே? ஆமா. சொல்லுங்க. ஆமா, என் மனைவி எங்க எங்க அவங்க? அந்த அந்த வீட்டுல தான் இருக்கா. அவளை நீங்க அவளை காப்பாத்துங்க. செக் பண்ணுங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. இந்த பக்கம் போ. எல்லா இடத்துலயும் பாத்துற சார், உள்ள இல்ல. ஆனா பின்னாடி கதவு மட்டும் திறந்திருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா அது வழியா தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இப்பதான் போயிருப்பாங்க. போய் பாருங்க. என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும். ஒருவேளை கிட்னாப்பரை கொலை பண்ற நிலைமை வந்தாலும் பரவாயில்ல. போங்க. ஓகே.
ஹேண்ட்ஸ் அப். நில்லுங்க. என்னோட கெரியர்லயே இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை பார்த்ததே இல்ல. நித்தியை காப்பாத்துனதுக்கு அப்புறம் நான் பப்பன் வீட்டுக்கு போனேன். அங்க எனக்கு தொலைஞ்சு போன மத்த ஆளுங்களோட திங்ஸும் கிடைச்சது. அது எல்லாத்தையும் வச்சு நாங்க போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணோம். போலீஸ் ரெக்கார்ட்ல இது நார்மல் ஹோமிசைடல் கேஸ் மாதிரி தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா இந்த உண்மை கதையை யார் நம்புவாங்க? நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. த்ருவ் நித்தியோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன் உயிரையே தியாகம் செஞ்சாரு. நித்தி த்ருவோட மரணத்துக்கு அப்புறம் வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கவே இல்லை. குழந்தைங்க சம்பந்தப்பட்ட என்ஜிஓல வேலை பார்த்துக்கிட்டு அவங்க மீது இருக்கிற வாழ்க்கைய கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்பில்டிங்கோட அர்த்தம் என்னன்னா ரத்த சம்மந்தத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறது. அந்த சம்பந்தத்தால குழந்தை பிறக்கிறது. இந்த மாதிரி பிறக்கிற நிறைய விதமான குழந்தைகளுக்கு உடல் பாதிப்பு உண்டாகுது. இதனாலதான் இன்பில்டிங் ப்ராக்ரெசிவ் சொசைட்டில சட்ட விரோதம் மட்டும் இல்ல, சமுதாய விதிமுறைகளுக்கும் அப்பாற்பட்டது. நம்ம உலகத்துல இருக்கிற பழங்கால இடங்கள்ல இன்னைக்கும் இன்பில்டிங் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு வேற வழியே இல்லையோ என்னவோ. காரணம் என்னவா இருந்தாலும் சரி, இதோட விளைவு ரொம்ப மோசமானதா தான் இருக்கும். இன்பில்டிங்ல பல விதமான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஹீமோஃபீலியா, கிளெஃப், பேலட் அண்ட் கலர் பிளைண்ட்னஸ். உலகத்தோட ஒட்டி வாழாததுனால இவங்க மனசளவுல நோயாளியாவும் மாறிடுறாங்க. உடல் ரீதியாவும் மனசளவுலையும் பாதிக்கப்பட்டதுனால இவங்க மனித ரூபத்துல இருக்கிற ஒரு பேயா மாறிடுறாங்க. சரி எது தப்பு எதுன்னு அவங்களால உணரவே முடியாது.